நல்லப்பன் மோகன்ராஜ் ஒரு கால்பந்து வீரர், முன்னாள் இந்திய கால்பந்து வீரர். இந்த 8 வருஷமாக நம்ம தமிழ்நாடு டீம் குவாலிஃபை ஆகல. ஸோ அந்த ஒரு ஆதங்கத்தை நம்ம எடுத்து பண்ணணும், நல்லா பண்ணணும், தமிழ்நாடு டீமும் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம விளையாடி இருக்கோம், அந்த கஷ்டம் தெரியும் நம்மளுக்கு. ஹெட் கோச் எப்பவுமே ப்ரெஷரில் இருப்பாங்க, மேட்ச் ப்ரெஷரில் இருப்பாங்க, அவங்க அங்கே பெஞ்சில் நிற்கிறாங்க, எந்த ப்ரெஷர் எல்லா ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணணும். தமிழ்நாடு ரீச்ட் வேர் இட் பிலாங்ஸ், அவங்களுடைய இடத்துக்கு தான் ரீச் ஆயிருக்கு. அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்க, ஏன் அவங்களெல்லாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ஃபார் எவ்ரிபடி. நான் தமிழ்நாடுக்கு வந்து விளையாடும்போது ராமன் விஜயன் அப்படின்ற ஒரு பெரிய பிளேயர் இருந்தாங்க, சதீஷன்றவர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராவணன்றவங்களும் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, குலோத்துங்கன் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் கோச்சாக வராருன்னா அவர் டிமாண்ட் பண்ணுமா இல்லை கொடுக்குற டீமை வச்சு விளாடணுமா? இன்னும் அந்த கோச்சஸ் வராங்கல்ல, எடுக்கிறாங்கல்ல, அவங்க டிமாண்ட் பண்ணலன்னு வச்சிங்களேன், எதுவுமே நடக்காது. அவ்வளோதான், நம்ம தமிழ்நாடு டீம் ஃபைனல் ரவுண்ட் போயிருக்குது. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆல் உங்கள் 2 பேத்துக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆல் இண்டியா வந்து என்ட்ரு ஆகிருக்கோண்ணே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லப்பன் மோகன்ராஜுங்கிறது யார், அவர் பேக் ட்ராப் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுண்ணே. நல்லப்பன் மோகன்ராஜ் ஒரு கால்பந்து வீரர், முன்னாள் இந்திய கால்பந்து வீரர், நாமக்கல் காந்திபுரம் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்த ஒரு பையன். தமிழ்நாடுக்காக விளையாண்டுருக்கிறேன், சந்தோஷ் ட்ராஃபி தமிழ்நாடு கேப்டன் பண்ணியிருக்கிறேன், இப்போ தமிழ்நாடுக்கு கோச் பண்ணுறேன். ஒரு 16 வருஷம் அனுபவம் இருக்குது ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் விளையாண்டது. ப்ளஸ் இந்தியன் டீமில் ஒரு 8 வருஷம் இந்த அண்டர் 19 இந்தியன் டீம் கேப்டன் பண்ணேன், அண்டர் 23 கேப்டன் பண்ணியிருக்கேன், சீனியர் இந்தியன் டீமில் விளையாண்டுருக்கிறேன். ப்ளஸ் மோகன் பகான் ஐ லீக், அப்புறம் ஐஎஸ்எல், அதுக்கு முன்னாடி என்எஃப்எல், இந்த அனுபவம் இருக்குது. அதாவது ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லப்பன் மோகன்ராஜுங்கிற ஒரு வந்து ஃபுட்பால் பிளேயரை மறந்து கமெண்ட்ரி பண்ணுறதான் நிறைய பேர் வந்து ரசிச்சுக்கிட்டு வந்துருந்தாங்க. அதை நினச்சி என்னைக்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா என்றைக்கினாவது ஒரு நாள் வந்துட்டு அது மறையும். ஏன்னா அதான் ட்ரான்சிஷன் பீரியட். 2020 ப்ரொஃபஷ்னலாக விளையாடுறத விட்டுட்டு கோச்சிங்கில் வந்திருந்தேன். இன் பிட்வீனில் வந்துட்டு ப்ராட்காஸ்ட்டில் கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் டெஃபினெட்லி பிளேயர் விளையாடும்போது அந்த ஒரு பாராட்டு மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிறது டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறேன். பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் விளையாடுறதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ மூவ் ஆன் அப்படின்ற கான்செப்டில் கோச்சிங் வந்திருக்கிறோம் இப்போது. ஓகே, நான் ஒரு தமிழ்நாடு பிளேயராக இருக்கேன், ஓகேங்களா. நான் எப்படியாவது தமிழ்நாடு டீமுக்கு ஆடணுங்கிற ஆசை வந்து எனக்கு எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் கோச்சாக வந்திருக்கீங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு டீம் கோச் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அது எப்படி நடந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வேர்ல்ஸ் அப்படின்ற ஒரு டீம் ஐ லீக் வர மாதிரி இருந்தது சென்னையிலேருந்து. பட் லாஸ்ட் மூமெண்ட்டில் அது என்ட்ரி கிடைக்காம போயிடுச்சு. பட் அப்போ வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருந்தேன். இந்தியன் டீம் அண்டர் 23, 20, அண்டர் 19 அசிஸ்டன்ட் கோச் ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு மிஸ்டர் அம்ஜத் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சந்தோஷ் ட்ராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஹெட் கோச் தமிழ்நாடு ஸ்டேட் டீம் அப்படிங்கும்போது இது ஒரு சேலஞ்சிங். 8 இயர்ஸாக குவாலிஃபை ஆகலை, அப்புறம் லீக்ஸ் நடக்கலை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கோச் பண்ணி எதனாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ட்ரை பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை வந்துட்டு பண்ணணும். இந்த சேலஞ்சிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அது மாதிரி வரும்பொழுது அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய நானும் விளையாண்டுருக்கிறேன், கதைகள் எல்லாம் நிறைய இருக்குது, பின்னாடி எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டெஃபினட்டாக சூப்பராக வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை, நல்ல பிரமாதமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் மூலிமா தான் வந்தது. இந்த கமிட்டியோட சேர்மன் வந்துட்டு மிஸ்டர் ஏகே ராஜன் ஜஸ்டிஸ், அவர் தான் வந்துட்டு ஹெட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு கீழே பஷீர் அண்ணன். ஸோ இவங்க 3 பேரும் வந்துட்டு சூஸ் பண்ணனது தான் என்னையை. ஸோ அதுக்கப்புறமேலு கொடுத்தாங்க ஃப்ரீ ஹேண்டாக. ஸோ வி ஆர் டூயிங், எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் அசிஸ்டண்ட் கோச்சாக ப்ரமோட் வந்து ஆகிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு டீமில் கோல் கீப்பர் கோச்சாகவும் அசிஸ்டண்ட் கோச்சாக இருக்கிறது நிறையா பேத்துக்கு அமையாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இருக்குது? என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் மோகன் கண்டரில் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா விளையாடிருக்கோம். எனக்கு ஜூனியர் தான் இருந்தால் ஒன்றா விளையாடிருக்கோம். எங்களுக்கு அந்த இது தெரியும், என்ன மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருமே. ஸோ இந்த ரோல் எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ண அசிஸ்டன்ட் கோச்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ இத்தனை நாள் நான் கோல் கீப்பிங் கோச்சாக இருந்தேன். ஸோ எனக்கு புது அனுபவம் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கணும். ஸோ இப்போ லைசன்ஸ் படித்தது வெறும் கோல் கீப்பிங் மட்டும் இல்லை, ஸோ லைசன்ஸ் படிக்கிறது எல்லாத்துக்குமே தான். ஸோ 2 மிக்ஸ் பண்ணி தான் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ சந்தோஷ் ட்ராஃபி தான் ஃபஸ்ட்டு எனக்கு அனுபவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜூனியர் சீனியருங்கும் போது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும்ண்ணா. ஏன்னா இப்போ நம்ம போய் இப்போ ஒரு டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு போகும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ண்ணா. அதை ஏதாவது ஷேர் பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பாக 8 வருஷம் குவாலிஃபை ஆகல ஒரு டீமை நாங்கள் எடுத்து சேலஞ்சிங்காக எடுத்து நான் நடத்துகிறோன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரும், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு.
மோகனும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தமிழ்நாடு டீம் 8 வருஷமாக குவாலிஃபை ஆகல. நாங்கள் விளையாடும் போதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து நாங்கள் சொல்லவே தேவையில்லை. நாங்கள் வந்து செமிஃபைனல் ஃபைனல் போயிருக்கோம். உங்களே தெரியும் லாஸ்ட் 2016 நம்ம இங்கே விளையாடும் 2008 நாங்கள் விளையாடிருக்கோம். செமிஃபைனல் லாஸ் பண்ணோம். அதுவும் ஒரு லாஸ்ட் மினிட்ல கோலில் லாஸ் பண்ணோம். ஸோ இந்த 8 வருஷமாக நம்ம தமிழ்நாடு டீம் குவாலிஃபை ஆகலை. ஸோ அந்த ஒரு ஆதங்கம் நம்ம எடுத்து பண்ணணும், நல்லா பண்ணணும், தமிழ்நாடு டீமும் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம விளையாடி இருக்கோம், அந்த கஷ்டம் தெரியும் நம்மளுக்கு. தமிழ்நாடு டீமில் எப்படின்னா ஏன்னா மற்ற டீம்லாம் பார்க்கும்போது எல்லாம் குவாலிஃபை எல்லாம் பேசினா ஆகும்னு பேசுகிறேன். இல்லை, நம்ம தமிழ்நாடு டீமில் குவாலிட்டி இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும். நம்ம வெளியே கொண்டு வந்தால் தெரியும் நம்ம தமிழ்நாடு டீம். ஸோ இது மட்டும் இல்லை, நாங்கள் எங்கள் கோல் வந்து ஃபைனல்ஸ் சாம்பியனாக தான் சொன்னாங்கண்ணா. ஆனால் இப்போ ஒரு பிளேயரை வந்து இப்போ நம்ம சப்பில் வந்து மாற்றுறோன்னா அந்த பிளேயர் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிசிஷன் கோச் கையில், அசிஸ்டன்ட் கோச் கையிலேருந்து தான் இருக்குது. அதை எப்படி பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பரேஷனில் இருப்போம். இப்போ எங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட் இப்போ மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாறும். ஸோ நாங்கள் 2 பேர் டிசைட் பண்ணுவோம், நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் அம்ஜித் கோச் ஒரு சீனியர், அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த டைம். ஏன்னா அந்த டைம் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இவனா போக முடியாது. அடி கோல் கீப்பர் இன்ஜுரி ஆகிடுவான், திடீர் இன்ஜுரி. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் யார் எங்கே எந்த டைமில் போகணும். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறது. ஏன்னா ஏன் கேட்குறேன்னா ஒரு அசிஸ்டன்ட் கோச் கையிலேயும் அந்த மேட்சோட பலம் வந்து இருக்குது. கண்டிப்பாக அதனால தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேர் சொல்லலாம், அவர் 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல தான் இருக்கும். அதான் கோலாக கண்டிப்பாக கோச்சஸ் ஹெட் கோச் எப்பவுமே ப்ரெஷரில் இருப்பாங்க, மேட்ச் ப்ரெஷரில் இருப்பாங்க. அவங்க அங்கே பெஞ்சில் நிற்கிறாங்க, எந்த ப்ரெஷர் எல்லா ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஆஸ் அசிஸ்டன்ட் நான் அதை வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ என்ன இருக்குது, என்ன லேக்கிங்காக இருக்குது, ஆப்போனட் என்ன லேக்கிங்காக இருக்குது, ஸோ இவனை அமிச்சா நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுப்பேன். ஓகே அவரும் எடுத்துக்கிட்டேன்னா ஓகே, நான் சஜஷன் கொடுப்பேன், அவர் ஓகே இது பண்ணலாம், அவரும் ஒரு சஜஷன் ஓகே, அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இறக்குறது. ஆனால் இப்போ நம்ம ஆல் இண்டியாவுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். அந்த போலில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா நல்ல டீம்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேகாலயா, ஒடிசா, டெல்லி, அப்புறம் நம்ம சவுத்துலேருந்து கேரளா இருக்குது இந்த டீம்லாம். ஸோ இவங்கள நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் லீக் வந்து நடக்குது, நம்ம ஊரில் லீக் நடக்காமல் நம்ம ஆல் இண்டியா என்ட்ரானது பெரிய விஷயம். ஸோ அது எப்படின்னா டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். பட் ஆனால் தமிழ்நாடு அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க, அப்படி தான் எங்களோட ப்ரிப்ரேஷன், அதான் என்னோடய ப்ரிப்ரேஷன். நான் டோன்ட் திங்க் தட் ஐ எம் டூ அரகண்ட் ஆர் டூ கான்ஃபிடென்ட். ஏன்னா எங்களோட ப்ரிப்ரேஷன் வந்துட்டு ஆல் இண்டியாவில் போய்ட்டு வின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல் இண்டியா போயிட்டீங்க அப்படின்னா எல்லா டீமுமே நல்லா விளையாடக்கூடியவங்க தான். அங்கே வந்துட்டு சின்ன டீமோ பெரிய டீமோ அப்படின்றது யாருமே கிடையாது. ஸோ அப்படி குரூப் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ஸ் கர்நாடகா சாம்பியன்ஸ், அவங்கள பீட் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். நமக்கு 8 இயர்ஸ் லீக் நடக்கலை, 8 வருஷமாக குவாலிஃபை ஆகலை அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஸோ அதை வந்துட்டு பின்னாடி வச்சுட்டோம். நிறைய பேர் மக்களுக்கு வந்துட்டு இந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம குவாலிஃபை ஆனதே வந்துட்டு ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுன்னா அச்சீவ்மெண்ட்டாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பட் தட் இஸ் நத்திங். உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு ரீச்ட் வேர் இட் பிலாங்ஸ், அவங்களோட இடத்துக்கு தான் ரீச் ஆகிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே கிடையாது என்னை கேட்டிங்க அப்படின்னா. பட் எங்களோட ப்ரிப்ரேஷன், என்னுடைய டீம் ஏன் தமிழ்நாடு அப்படி வரும்பொழுது அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் அவங்கள பார்த்துட்டு இவன் பெரிய அப்போனட் அவன் பெரிய அப்போனட் அப்படின்றத விட எஸ் ஐ ரெஸ்பெக்ட் த அப்போனட். பட் எங்களோட ப்ரிப்ரேஷன் என்னென்னா நாங்கள் நம்பர் 1, நாங்கள் சாம்பியன் ஆகணும், அதுக்கு மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் பிளேயர்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட 101% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வி வில் live up to that expectations. கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குண்ணா. ஐ திங்க் December 31 நினைக்கிறேன். ஸோ அந்த டேக்காக வெயிட் பண்ணுவேண்ணா. ஆனால் இப்போ நம்ம டீமில் நிறையா பிளேயர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே நிறைய கோச்சிங் வந்து பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் நிறையா விளையாடி இருக்கீங்க. ஸோ அதை சொல்லும் போது பிளேயர்ஸ் எந்தளவுக்கு பொட்டென்ஷியலாக எடுத்துக்கிறாங்கன்னா, ஏன்னா இன்புட்டு கொடுத்தா தான் கிரவுண்டில் அவுட்புட் வரும். ஸோ அது எப்படின்னா ஸோ அதுதான் நீங்கள் கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க. அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடியும் இது மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் எடுத்தாங்க, ஏன் அவங்களெல்லாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்பால் ஃபார் எவ்ரிபடி. அதாவது ஒரு 21-22 வயசில் ஒருத்தன் வேலை வாங்கிட்டான் அப்படின்னா அது அவன் தப்பு கிடையாது. ஸோ ஃபுட்பால் இஸ் ஓப்பன். இப்போ இந்த காம்படிஷனில் வந்துட்டு நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா வேலை வாங்கினவங்க வேலை வாங்காதவங்க அப்படின்னு கிடையாது. டோர்னமெண்ட்லேயே ரூல் பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீசஸில் எல்லோரும் வேலை வாங்கினவங்க, இந்தியன் ரயில்வேஸில் எல்லோரும் வேலை வாங்கினவங்க. ஸோ இது டீம் அப்படி. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் என்கிட்ட ஃபஸ்ட்டு டீம் போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கனாலும் நான் அற்புதமாக ஆன்சர் கொடுத்துருந்துருப்பேன். கரெக்டாக வந்து இப்போ மாட்டியிருக்கிறீங்க எங்கிட்ட. கரெக்டான பதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின். ஒரு டீம் பில்ட் பண்ணையில் டெஃபினட்டாக வேலை வாங்கணும் வேலை வாங்காதோம் அப்படின்றத விட ஒரு டீம் பில்டிங், அதாவது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எப்படி எங்கே அஸ்திவாரம் போகணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்றது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஒரு டீம் பில்டிங்கில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வின்னிங் கல்ச்சர் அப்படின்றது நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. 8 வருஷமாக ஜெயிக்கவே கிடையாது. நம்ம யார் இதில் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு கீ பொசிஷனில் மிட்ஃபீல்டில் ஒரு டிஃபெண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அப்பாயின்மெண்ட் பிளேயர் தான் இருந்தாங்க.
2 பேர் மிடில் ஸ்ரீராம் பாண்டியன் மிட்ஃபீல்டரில் இருந்தாங்க, அஜித் இருந்தாங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஜாக்சன் இன்ஜுரியாக இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது ஒரு யங் பிளேயரை நீ கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு யார் லீட் பண்ண போகிறா, ட்ரெஸ்ஸிங் ரூம் லீட் பண்ண போகிறது, ஒரு கீ பொசிஷனில் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யார் லீட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதை அவங்க நல்லா வெல் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் யங் பிளேயர்ஸ் டெஃபினட்டாக யாருன்னா ஒரு சீனியர் பிளேயரை பார்த்து வளர்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ பிளேயர் இவரும் வந்துட்டு அண்ணனும் சின்ன யங் பிளேயராக இருக்கும்போது நான் தமிழ்நாடுக்கு வந்து விளையாடும்போது ராமன் விஜயன் அப்படின்ற ஒரு பெரிய பிளேயர் இருந்தாங்க, சதீஷ் அண்ணன்றவர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ராவணன்றவங்களும் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, குலோத்துங்கன் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய மேட்ச் டேல அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க விளையாடுறாங்க அப்படின்றது தான் இருந்தது. ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டீம் பில்டிங். அந்த டீம் ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணணுன்னா அது ரொம்ப முக்கியம். அது எடுத்தோம் குவாலிஃபை ஆனதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. இதுவே குவாலிஃபை ஆகாமல் இருந்ததுனாலும் பட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பசங்க கற்றுருப்பாங்க. பட் we end up to be a positive side. இல்லை நான் கண்டிப்பாக நான் உங்களை பிஃபோர் மேட்ச்சுக்கு முன்னாடியே மீட் பண்ணணும் தான் நினச்சேன். ஏன்னா நான் அது போட்டது பார்த்திங்கன்னா கேம்ப்பு விட்டப்போ அதில் நான் நிறைய பேரை நான் உங்களை பார்த்தேன். அதில் நிறைய பேர் லீக் ஆடாதவங்களும் இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆனால் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டீம் விடும் போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ண்ணா. ஸோ நம்ம எப்போதுமே குவாலிட்டியான பிளேயர்ஸை தமிழ்நாட்டில் எப்போதுமே வரவேற்கிறேன். அதனால தான் நீங்கள் நான் கேட்டோன்னே ஓகே சொன்னீங்க 2 பேரும். இல்லைனா கண்டிப்பாக என்னை வந்து அக்செப்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை இது கொஞ்சம் வருஷமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்னா ஒரு ரேட் ஃபிக்ஸாக இருந்தது. உண்மைன்னா அதுதான், புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. இது எங்களோட பெரிய மேஜிக் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? கோட்டா சிஸ்டம் காலியாகிச்சு, பொட்டன்ஷியல் டேலண்ட் உழைச்சி அப்படின்னா உனக்கு இடம் இருக்குது, புரியுதா? யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டீமில் இடம் இருக்குது. வந்தாங்க, விளாண்டாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, குவாலிஃபை இருக்கிறாங்க. எங்களோட முடிஞ்சது நாங்கள் பண்ணியிருக்கோம். அஸ் அ கோச்சஸ் மாடர்ன் டே ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அவங்கள டீம் ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருக்கிறோம், டாக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்சு எங்களோட கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சு. பட் பொட்டன்ஷியல் அங்கே இருக்குது, புரியுதுங்களா? 8 வருஷம் லீக் இல்லை, 8 வருஷம் குவாலிஃபை ஆகலை. ஆனால் டீம் குவாலிஃபை ஆகுது அப்படின்னா நல்ல விதமாக பிளேயரை தேடி எடுத்தால் தெர் இஸ் கிரேட் பொட்டென்ஷியல். அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த உங்கள் கண்ணு மூடியே நடந்திருக்குது. கண்டிப்பாண்ணா. அவ்வளோதான். அதேதாண்ணா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்கள் 2 பேர்த்தையுமே கேட்குறேன்னா, இப்போ அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் கோச்சாக வராருன்னா அவர் டிமாண்ட் பண்ணுமா இல்லை கொடுக்குற டீமை வச்சு விளாடணுமா? இது கரெக்டான கொஸ்டினாண்ணா? இந்த கொஸ்டினே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராங் கொஸ்டின். கொடுத்த டீம் வச்சுட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு எப்படி உங்கள் வீடு வேணும், உங்கள் வீட்டில் இன்டீரியர் எப்படி இருக்கணும், நீங்கள் தான் வேலை பார்த்து பண்ணணும். இன்னொருத்தர் யாரோ போயிட்டு வீடை கொடுத்துட்டு இதுதான் உன் வீடு அப்படின்னா முடியுமா? கோச் அப்படின்றது வந்துட்டு, ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம கோச்சஸும் வந்துட்டு சில கோச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த தமிழ்நாடு கோச்சிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நான் கேள்வி கேட்டு நான் அடுத்ததை விட என்னை கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க லைஃப் இருக்குது, புரியுதுங்களா? பட் ஆனால் ஒரு கோச் அப்படின்றவர் தான் அவர் எப்படி விளையாட வைக்கணும், என்ன மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் தேவை, எப்படி விளையாட வைக்கணும், எல்லாமே கோச் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கோச் வந்துட்டு அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க வேறு எதனாவது யாருக்கும் தெரியாது பின்னாடி வந்துட்டு எதனாவது தப்பான விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த கொடுத்த வேலைக்கு உண்மையாக கடவுளுக்கு பயந்து கரெக்டாக பண்ணினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கோச் தான் டீம் எடுக்கணும். ஸோ அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஸோ மோகன் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டு. இன்னும் அந்த கோச்சஸ் வராங்கள்ல, எடுக்கிறாங்கல்ல, அவங்க டிமாண்ட் பண்ணலன்னு வச்சிங்களேன் எதுவுமே நடக்காது. நீங்கள் டிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கோச்சஸ் வராங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிளேயர் கொடுங்க, அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எல்லா நேரம் அக்செப்ட் பாரு 8 வருஷம் ஏன் குவாலிஃபை ஆகலாம் தெரியல. கோச்சஸ் யார் வந்தால் என்ன அது நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறேன், ஒரு கோச்சாக இருக்கு நம்ம லைசன்ஸ் படிச்சிருக்கோம். எதுக்கு படிச்சிருக்கோம்? லைசன்ஸே சொல்கிறாங்க. பி ஆனஸ்ட். நம்ம சொல்கிறோம், அவங்களோட பசங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நம்மளே ஆனஸ்டாக தானே, நம்ம டீம் டிமாண்ட் பண்ண தான் டீம் கிடைக்கும். இல்லைன்னா அதுதான் கண்டிப்பாக அந்த வந்து கோச்சஸ் வந்து டிமாண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அது எந்த ஃபெடரேஷன் அதில் வேண்டாம் விட்டுறா. நான் அதை தான் சொன்னேன். நீங்கள் சொல்கிற டீமை கூட்டணுமா? இப்போ நான் தேவையே இல்லை, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். அது மாதிரி நான் அது வரைக்கும் நாங்கள் தேங்க்ஃபுல் சொல்கிறோம் நம்ம கமிட்டிகிட்ட. ஏகராஜன் சாரும் பஷீர் அண்ணன், அம்ஜத் கோச் எல்லாமே எந்த இதில் இன்டர்ஃபியர் இல்லை. ஃபுல் 100% எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. எங்களுக்கு தேவை என்னென்ன இது பிளேயர்ஸு அவங்க இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸோ அது வரைக்கும் அவங்கள கண்டிப்பாக பாராட்டணும். அவங்களுக்கு அதுதான் இந்த மாதிரி. ஆனால் இப்போ அப்கமிங்கில் வராங்களா கோச்சஸ் நிறையா பேர் சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா? என்ன சொல்லணும் ஆசைப்படல. கோச்சஸ் லைசன்ஸ் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? கோச்சஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கோச்சஸ் பிளேயர்ஸ்க்கு என்ன கரெக்டான மெத்தட். நான் என்ன சொல்கிறேன்னா கிராஸ் ரூட்லேருந்து வரணும். அது சீனியர் லெவலில் இந்த கிராஸ் ரூட்லேருந்து கோச்சஸ் நம்ம படிக்கிறோம். அது இன்புட் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது, அதாவது கிராஸ் ரூட்டுக்கு நம்ம பண்ணுற ட்ரைனிங்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும்.
அப்போ தான் நம்ம கிராஸ் ரூட்டில் நம்ம கரெக்டாக தான் நம்ம ஹையர் லெவலில் இருக்கும். நம்ம கிராஸ் ரூட்டில் அவங்களுக்கு டெக்னிக் நம்ம சொல்லித் தரலன்னா ஹையர் லெவலில் கஷ்டம். ஸோ நான் வர கோச்சஸ் என்ன சொல்லுவேன்னா, கிராஸ் ரூட்ஸில் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணு, கிராஸ் ரூட்டில் ஒர்க் பண்ண தான் நம்ம ஹையரில் போகலாம். ஸோ அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக கோச்சஸ் இருக்கணும். இதுவே இருக்க காம்ப்ரமைஸே கிடையாது, நம்ம கோச்சிங் லைஃப்பில் காம்ப்ரமைஸே கிடையாது. 101% நம்ம கிரவுண்டில் கொடுத்தா தான் அவங்க கற்றுப்பாங்க. இல்லைனா பிளேயர்ஸ் கோச்சஸ் இல்லைன்னா அப்படி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ கோச்சஸ் தான் முக்கியம். அதுக்காக இந்த அப்கமிங் கோச்சஸ் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, டெஃபினட்டாக கோச்சஸ் அப்படின்றது வந்துட்டு 2 விதமாக இருக்குது. ஏன்னா யூத் லெவலில் கோச் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வந்துட்டு பொட்டென்ஷியலை டெவலப் பண்ணுறது, அதாவது அவங்கள வந்துட்டு பிளேயரை வளர்த்தி அவங்கள வந்துட்டு உருவாகி வந்துட்டு ஒரு பெரிய பிளேயராக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிளேயர் வந்துட்டான் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 month கேம்ப் இருந்தாலும், ஒரு காம்படிஷன் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தாலும், ட்ரைனிங் வந்துட்டு மாடர்ன் டே ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா டிமாண்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலியாக இருக்கட்டும், இல்லை அசோசியேஷன் லெவலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அடல்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிங்கன்னா நல்ல கோச், தோற்றிங்கன்னா கெட்ட கோச் அப்படின்றது தான் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இருக்குது. பட் அதையும் தாண்டி உங்களுடைய ட்ரைனிங் செஷனில் பிளேயர்ஸ் என்ன புதுசாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இன்க்ளூடிங் மீ. ஆனால் நான் பெருசாக அட்வைஸ் கோச்சஸ் சொல்கிற அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்துட்டு அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒர்க் டுகெதர் ஃபார் தமிழ்நாடு ஃபுட்பால் டெவலப்மெண்ட் இன் ஃபியூச்சர். ஆனால் இப்போ ஆல் இண்டியா வந்து போக போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா? கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடு டீம் ஃபைனல் ரவுண்ட் போயிருக்குது. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அதாவது ஈஸியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா டீமும் நல்ல டீம், 12 டீம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்றது சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் டீம். ஸோ அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ தட்ஸ் செகண்டரி. பட் ஆனால் அதுக்கான ஃபைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சோஃபார் அதாவது இவ்வளோ நாள் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாடு ஃபுட்பால் மூலிமா, அதுவும் ஸ்டேட் டீம்ஸ் மூலிமா வந்துட்டு கிடச்சிருக்குது. நம்ம டீம் குவாலிஃபை இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். டெஃபினட்டாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேண்ணா. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின்னா, இது என்ன பற்றின கொஸ்டின். நீங்கள் எடுத்த டீமை பற்றி ஒரு விமர்சனம் வந்து பண்ணேன். பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நீங்கள் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணீங்க. ஒரு சில பேர் அந்த ரிப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. எதனால் ரிப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற டவுட்டு எனக்கு தோணுதுண்ணா. இல்லை, நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. விமர்சனம் அப்படின்றது இட்ஸ் ஃபுட்பால் இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். அதாவது உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். புரியுது. அதை வந்து நான் வந்துட்டு பெருசாக நெகட்டிவாலாம் எடுத்துக்கல. என்ன வேலை நான் பார்த்துட்ருக்கிறேன், இவர் பார்த்துட்ருக்கிறார், எங்கள் டீம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதாவது நான் உங்கள் விமர்சனத்தில் ஜாஸ்தி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட என் டீமை நான் எப்படி ஜெயிக்க வைக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி ஜெயித்தோம் அப்படின்னா எல்லாருமே டெஃபினட்டாக வருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் வின் பண்ணோம், குவாலிஃபை ஆனோம், திருப்பி நீங்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அதற்கான காரணம் ஜெயிக்கிறது தான். ஸோ அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது டீமில். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் என்னோட ஒப்பீனியன் இட்ஸ் டிஃப்ரெண்ட். என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு எப்போ ரைட் ஆகும் அப்படின்னா, எப்போ என் டீம் ஜெயிக்குதோ அப்போ தான் ரைட் ஆகும். ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன கேள்வியை உயர்த்தியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது பர்சனலாக. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியாது, நான் உங்கள் மேலே கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியும், நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். என் வேலையில் நான் கவனமாக இருந்தேன். எங்கள் டீம் குவாலிஃபை இருக்குது. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படியே இருங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து போகணும் 2 பேருமே. முக்கியமாக சொல்லணும்னா அடுத்து நம்ம தமிழ்நாடு டீம் ஜெயிக்கணும். அது ஒன்று தான் நமக்கு ஹோப்பு. அது ஜெயிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வர வருஷங்கள் நம்ம டீம் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆல் த பெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. மிக்க நன்றி. நல்ல பாசிட்டிவ் மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதுவும் தமிழ்நாடு ஃபுட்பாலுக்காக நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறீங்க. மென்மேலும் வளர எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் நல்லா வாழுங்க, நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள் தமிழ் ஃபுட்பால். அதுதான் முக்கியம். எண்ட் ஆஃப் த டே ஃபுட்பால் வளருதா, அவ்வளோதான். அதுதான். அதே தானே நான் கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக அதே தானே நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளேயர்ஸ் கோல் அடித்தாலும் நம்ம அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறோம். ஒருவேளை தவறுனாலும் நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். சில டைமில் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் பண்ணணும். அதை நான் பண்ணுறேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குண்ணா. கீப் டூயிங் குட் ஒர்க். தேங்க்யூ.